வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். இந்த வீடியோவில் இந்தியாவின் மிகவும் முக்கியமான மற்றும் ரகசியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒன்றான அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 அதாவது ACIO கிரேட் 2 வேலை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வேலை எந்த துறையின் கீழ் வருகிறது, என்ன குவாலிஃபிகேஷன் வேண்டும், சேலரி எவ்வளவு, எப்படி எக்ஸாம் இருக்கும், எப்படி தயாராக வேண்டும், எல்லாவற்றையும் மிகவும் எளிமையாக மற்றும் தேர்வு நோக்கில் பார்க்கலாம். ACIO என்பதன் முழு விரிவாக்கம் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2. இந்த வேலை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது MHA கீழ் செயல்படும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ IBவில் உள்ளது. IB என்பது இந்தியாவின் மிகவும் பழமையான இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆகும். நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு, தீவிரவாத கண்காணிப்பு, இரகசிய தகவல் சேகரிப்பு போன்ற முக்கிய பணிகளை இந்த துறை மேற்கொள்கிறது. இந்த வேலை சாதாரண கவர்மெண்ட் ஜாப் இல்லை. இது இன்டெலிஜென்ஸ் ஒர்க், நேஷனல் செக்யூரிட்டி, சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ், சர்வைலன்ஸ் போன்ற மிகவும் பொறுப்பான பணிகளை கொண்டது. இந்த வேலைக்கு தேர்வாகும் நபர்கள் ஷார்ப் திங்கிங், அப்சர்வேஷன் ஸ்கில், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, எனி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, அதாவது BE, BTech, BSc, BCom, BA, எனி UG டிகிரி படித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்னா 18 வயது முதல் 27 வயது வரை இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் OBCக்கு 3 இயர்ஸ், SC STக்கு 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அரசு விதிப்படி இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் முழுவதும் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அல்லது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியான போது அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் PDF, எக்ஸாம் டேட்ஸ் அனைத்தும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் வெளியிடப்படும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக 3 ஸ்டேஜஸாக நடைபெறும். Tier 1, Tier 2, Tier 3. இந்த Tier 1 எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கரண்ட் அஃபேர்ஸ். டோட்டல் மார்க்ஸ் 100 மார்க்ஸ், டைம் 1 hour, நெகட்டிவ் மார்க் இருக்கும். Tier 2 எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் டைப். இதில் எஸ்ஏ ரைட்டிங், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ப்ரிசைஸ் ரைட்டிங் கேட்கப்படும். இந்த பகுதியில் நல்ல இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில் மிகவும் முக்கியம். Tier 3 இன்டர்வியூ. இன்டர்வியூவில் கம்யூனிகேஷன் ஸ்கில், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நேஷனல் இஷ்யூஸ் அவேர்னஸ், கான்ஃபிடென்ஸ் பார்க்கப்படும். ACIO கிரேட் 2 மிகவும் நல்ல சேலரி வழங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆகும். இந்த சேலரி அப்ராக்சிமேட்டாக 44,000 முதல் 70,000 வரை இருக்கும் ஒரு மாதத்திற்கு, இன்க்ளூடிங் பேசிக் பே, DA, HRA, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ், ஜாப் செக்யூரிட்டி, பென்ஷன் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரெஸ்டீஜ் இன் சொசைட்டி எல்லாமே இருக்கும். இந்த ACIO ஆஃபீஸர் என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த வேலை முழுவதும் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் சார்ந்தது. இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன், த்ரெட் அனாலிசிஸ், நேஷனல் செக்யூரிட்டி மானிட்டரிங், சஸ்பிசியஸ் ஆக்டிவிட்டீஸ் ட்ராக்கிங், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன். சில நேரங்களில் ஃபீல்டு ஒர்க் மற்றும் ட்ராவல் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர், BIB நியூஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் படிக்க வேண்டும். ஸ்டெப் 2 ரீசனிங் ப்ராக்டிஸ். என்னென்ன டாபிக்ஸ்னால் கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லாஜிக்கல் ரீசனிங் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் பர்சன்டேஜ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ் வேகமாக கணக்கிடும் பழக்கம் வேண்டும். ஸ்டெப் 4 இங்கிலீஷ் ப்ரிப்ரேஷன். ஃபோக்கஸ் ஆன் vocabulary, கிராமர், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எஸ்ஏ ரைட்டிங். Tier 2க்கு இது மிகவும் முக்கியம்.
இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட்டை அதிகமாக எழுதி பார்க்கணும், ஸ்டாட்டிக் ஜிகே இக்னோர் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும், டெய்லி ரிவிஷன் ரொம்ப முக்கியம். இந்த வேலை யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா, டிசிப்ளின் உள்ளவர்கள், நேஷனல் சர்வீஸ் மீது ஆர்வம் உள்ளவர்கள், இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பிடிக்கும் மாணவர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரியர் விரும்புபவர்கள் அனைவருக்கும் இந்த ஜாப் மிகவும் சிறந்தது. நண்பர்களே, பலர் கவர்மெண்ட் ஜாப் என்றால் எஸ்எஸ்சி பேங்கிங் மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏசிஐஓ போன்ற ஜாப்ஸ் ரெஸ்பெக்ட், பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, நேஷ்னல் ப்ரைடு அனைத்தையும் தரும். ஒரு சாதாரண டிகிரி ஸ்டூடெண்ட் கூட சரியான ப்ரிப்பரேஷன் மூலம் இந்த வேலையை பெற முடியும். கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் வீடியோஸ் அப்டேட்ஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெற்றி நிச்சயம்.